వాయ ముడిలో అర్థంగా ఏదో సంప్రదాయమో అదనే అదే
श्री लक्ष्मी नरसिंह में अम्मा श्रीमती निगमान सत्यमान महादेश है நம்ம எல்லாரும் குருப்பட்டூர் சுவாமியினுடைய 2 புத்தகங்கள் வெளியிட்டு ஏகீன் சுவாமி மூலமாக வெளியிட்ட பண்றது குருப்பட்டூர் சுவாமி பற்றி எல்லாருக்கும் முன்னாடி தெரியும், கேள்விப்பட்டிருக்கு. புத்தகம் மூலமாகவும் சரி, ஸ்கைப் மூலமாகவும் உபன்யாசம் மூலமாகவும் எல்லாருக்கும் அவர் தெரியும். ஆனால் யாருக்கும் ஒரு 5 வருஷமா தான் அவர் தெரியும். 2015 எங்க ஊர் ஆவியூர் பூர்வீகம் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் திரவிய செயலாளர் போயிருந்தோம். அப்பதான் தெரியும் 2015 இது மாதிரி எங்களுடைய அப்பீல அவர்கிட்ட சமர்ப்பிச்ச உடனே he has not taken even a single 7 or week 1 week in 7 days சொன்னார், நான் இவ்வளவு ரூபாய் ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன் கோவிலுக்கு, ஒரு நிலைக்கு இதை தரேன் சொல்லிட்டு நாட் ஓன்லி இதை உடனே இமீடியட்டாவும் ஒரு 10 டேஸ்ல பணத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டார். ஸோ தட் எனேபிள் தான். அதனால தான் இப்போ எப்படி நாங்கள் ஆரம்பிச்சோம், அப்போதான் 2015 ஆரம்பிச்சோம், 2013 பட் நத்திங் ஆர் மோர். இப்போ 2015 அவர் சொன்னது பேரு தான் டக்குன்னு என்ன வேகம் வேலையும் இருந்து வேலையை ஆரம்பிச்சு வேலையை முடிச்சு கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. எது சொல்றாருனாக்க அந்த ஸ்பீட்ல இந்த புக்கை 2 புக்கையும் with in spite of all of us facing this corona virus, அவர் he has set a target. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும், வாட் எவர் இட் இஸ் போட்டு he has himself organized everything. What I would say is, in fact I said I am only nearby தான் இருக்கேன், நான் ஹெல்ப் பண்றேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு. பட் என்னால வரவே முடியல. பட் அவரே ஆர்கனைஸ் பண்ணி பிரிண்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அதே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணி அந்த டேட் டெஃபரண்டா ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டார்கெட் மென்ஷன் பண்றாரு. என்னன்னா சேங்கி இன் ஸ்பைட் ஆஃப் ஹி இஸ் பீயிங் அட்வான்ஸ் ஏஜ் அவரோட ஒரு எந்தியசம் லீடர்ஷிப் என்ன பண்ணணும்ன்றது ஒரு மீன். திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி இஸ் கான்ட்ரிபியூஷன். அதர் சைட் இஸ் ஹி ஹஸ் பீன் இன் சிவில் சர்வீஸ் கம்ப்ளீட்டா இருந்துட்டு மேபி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒன்லி நம்ம சித்தாந்தத்துக்கு நம்ம என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்றது ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயங்கள்னு ஒரு புத்தகம் முதல்ல எல்லாரும் பார்த்து 5 புக்ஸ் ரிலீஸ். அதுல இருந்து ரகசியத்திரம் வரலும் சின்ன சின்ன விஷயங்கிறது காமன் எவ்ரிபடி நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியது எல்லா சமாச்சாரங்களும் வேண்டியது ரகசியத்திரம் வரலும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் 350 pages is now releasing that for our வாங்கி படிச்சு அதனுடைய பயன்படுத்துங்கள் ரிலீஸ் பண்றார். ஸோ என்டையர் his whole life is contributed for the நம்ம சிஸ்டம் தான். பட் அசுவல் டெய்லி இருந்தான் ஹோல் அவருடைய இதுவே பிளட் அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் திஸ் கான்ட்ரிபியூட். நிறைய தடவை பக்கத்தில் இருக்க வந்துருக்கா
எப்போ வந்தாலும் எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை இம்மீடியட்டா கிளாரிஃபை பண்ணுவேன். வாட் எவர் லைக் ஐ காட் போர் இருந்தாலும் வந்தாலும் சரி இம்மீடியட் பண்ணுவேன். ப்ரொடெக்ஷன் இஸ் நாலேஜ் இஸ் வாஸ்ட் இஸ் காட் ஹை பொட்டன்ஷியல் இஸ் நாலேஜ் இஸ் வாஸ்ட் and immediately he is able to give the reply. Whatever solution, whatever it is there, unmarried knowledge he has acquired and he has produced this one, and this will definitely be. இந்த ரெண்டு புத்தகங்களும் கேட்பதும் கொள்வதும் ரெண்டும் ஒன்று கேட்பதும் சொல்வது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது, அனுஷ்டிக்க வேண்டிய சம்பிரதாய சம்பந்தப்பட்டது. ஆல்ரெடி காஞ்சி தொழிலாளர் பேரொழிலாளர் மூலமாக ஒரு 2013 7 வருஷம் அது வெளியிருக்கு. இது புக் ஃபார்ம்ல போறது. ரெண்டாவது அப்கோர்ஸ் அது தெரியும். சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் கூட நாட் ஓன்லி சுவாமி தேசிகன் கமெண்டரிஸ் தவிர இஸ் ஓன் கமெண்டரிஸ் ஆல்சோ ஃபுல்லா அவரை கொடுத்து 350 பேஜஸுக்கு 16 அத்தியாயத்துக்கு அவருடைய எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டியது இது முதல் புஸ்தகம் நம்ம நார்மல் ரெடியூட் லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ரெண்டாவது புஸ்தகம் நம்ம பகவானை அடைய வேண்டிய வழிமுறைகள் விதிகள் நம்ம எல்லாரும் பின்பற்ற வேண்டியது நம்ம தலையாய கடமை. இது ரெண்டும் இந்த அகேஷன்ல சுவாமி ஏபிஎன் சுவாமி மூலமாக இதை ரிலீஸ் பண்ணணும். நம்ம ஏபிஎன் சுவாமி வந்ததுக்கு அவர் ரொம்ப நம்மளும் அவருடைய இவருக்கு சுவாமி விழுப்புட்ட சுவாமிக்கு திருவேந்தியத்திலிருந்து அப்கோர்ஸ் ஸ்ரீவந்து தான் இருக்காரு. அவருடைய ஐகிரேவருடைய கலாக்கள் ஃபுல்லா இருந்ததுனால அவர் is able to even at the age of 85 he is able to produce. Still he has got years to go. இன்னும் நிறைய அவர் கான்ட்ரிபியூஷன் நிறைய பண்ணணும். பெரும்பாலும் நம்ம பிரார்த்திச்சு அவருக்கு ஆயுள் அவர்களும் நம்ம பிரார்த்திக்கிறோம். அடியனுடைய சீக்கியர்கள் அபிமானிகள் அத்தார்கள் சார்பில் ரிசுமப்பிரியாருடைய ஆசிரியர் ராட்சஸ்பதி டாக்டர் ஏபி சுவாமியை 2 புத்தகங்களும் வெளியிட்டு அவருடைய அனுகிரக பாட்டத்தை திருப்பமன்றத்தை ஆரம்பிச்சுக்கிறேன். अहोबिलेगारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामभागम् लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोः सदयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये सशङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्कुलस्य नर्घपद्ममालिका सितान्तरीयशुत्तरीय यज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे कुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवध्यानां विशद्यां गुणसम्पदम् शरणं भवभीतानां षठको मुनीश्वरम् श्रीकृष्णमार्यं करुणार्यन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिचारं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यमम्बुदाग्र्यं नारायणाद्यगिरिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथगिरिशेखरमाश्रयामः. नमः सदसे. லோகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடியதான காலகட்டத்துல எந்த வியாபாரமும் எந்த காரியத்தையும் நாம பண்ண முடியாத காலத்துல கூட
நம்மளால சம்பிரதாய கைங்கரியத்தை விடாமல் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நமக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடியவர் நம்ம உருப்பட்டு சுவாமி. உருப்படாதவர்கள் நிறைந்திருக்கக்கூடியதான இந்த உலகத்தில் உருப்படுவதற்கு என்ன வழி என்றால் உருப்பட்டூர் சுவாமியை பின்பற்றினால் அது உருப்படுவதற்கு வழியாது. இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, வெளியில எல்லாரும் வர முடியல அப்படின்னு நினைச்சே கூட அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்துல கூட சாம்பிரதாயிகமா நாம எல்லாத்தையும் பண்ண முடியும். எனக்கு நிறைய வருத்தங்கள் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சம்பிரதாயத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இன்னும் கூட அடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு நிறைய ஒரு தயக்கம், பயம், ஹெசிடேஷன். இதுக்கு எத்தனை சினாரியோஸ் உள்ளவும் பண்ணணும், உள்ள வரதுக்கு நிறைய யோசிக்கிறோம். சில சந்தர்ப்பங்களை பார்த்தா இந்த ஊரை விட்டு வெளியில போனோடனே சம்பிரதாயம் என்ன புரிய ஆரம்பிக்கிறது, சம்பிரதாயத்தினால ஈடுபட வந்துடும். அது பூமியினுடைய வளமா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் முதல்ல சொன்ன மாதிரி ஏஜ் இஸ் ஆஃப் த ஃபேக்ட் அண்ட் ஒரு டெடிகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இந்த சம்பிரதாயத்துக்கு நாம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்றத நிறைய பேர் உணர்வதே இல்லை. அதுக்கு உண்டான நம்ம காலைய அவகாசம் அவர்களுக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷங்களாக சுவாமி இடத்துல ஒரு பரிச்சயம் உண்டு. அதாவது எப்படின்னா, மலையில தேசிகனுக்கு அந்த மகாமண்டபம் கட்டுற சமயத்திலிருந்து சுவாமி இடத்துல ஒரு பரிச்சயம் உண்டு. முதல்ல ஆடியன் வந்து தேசிகனுடைய மங்களாசாசனத்தை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணினேன். இன்னைக்கு எந்த இத்தனை டெக்னாலஜி இப்ப எல்லாத்தையும் லைவ் ஈஸியா பண்ணிடுறோம். ஹிந்தி சேனல் அது ஒண்ணு. அப்புறம் தூர்தர்ஷன்ல வந்து தேசிய மங்களாசாசனம் அன்னைக்கு பர்டிகுலரா புரட்டாசி தனிக்கு மங்களாசாசனம் ஏற்பாடு பண்ணினோம். அதெல்லாம் பெரிய சாதனை தான். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது ஒன்றும் பெரிய அகங்காரமா சொல்லல, ப்ரைடு. அது ஒரு பெரிய சாதனை. ஏன்னா அப்போ சாஃப்ட் கேம் நடந்தது, அந்த சமயத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதெல்லாம் மீறி ஃபர்ஸ்ட் எவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேசியனுடைய சரித்திரத்தை தேசியனுடைய மங்களாசாசனத்தை பண்ணும்போது சுவாமி பரம உபகாரங்கள் கூட இருந்து நிறைய பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிரந்த முகேன சுவாமியுடைய பரிச்சயம் அதிகமாக உண்டு. சமீபத்தில் கண்டாவதாரம் படத்துக்கு அதாவது நம்ம படத்தை பல விதத்துல ப்ரமோட் பண்ணணும்னு நிறைய பேர் உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லா விதத்திலயும் ஒரு ப்ரமோஷன் தான். அதை பத்தியே பேசிட்டே இருந்தா அதுவே ஒரு ப்ரமோஷன் தான். அந்த மாதிரி பேசும்பொழுது கூட சுவாமி என்ன பண்ணாரு, ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு, நல்ல விஷயம் தான் சுவாமி, நமக்கு நல்ல பிரச்சாரம் அது அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷம் கூட இருந்து குதூகலமா இருந்த அந்த படத்தை பார்த்து அது ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இப்போ அயோத்தியா மண்டலத்துடைய எஜ்ஜம் பண்ணிச்சா கூட அது ஒரு ஸ்பெஷல் இஷ்யூவா அந்த கண்டாவதார படத்தை பத்தி பண்ணிட்டு. இதெல்லாம் ஜென்ரல். இது வந்து உட்பட்ட சுவாமி தானே பேசிக்கலி ஸ்ரீ கைங்கரியம். அதுதான் அந்த ஸ்ரீ கைங்கரியம்னா எது கைங்கரியமோ அதுதான் கைங்கரியமே தவிர்த்து வெறும் வாய்வார்த்தை சொல்றது மட்டும் இல்லை. சமீபத்தில் இப்ப நடந்ததுக்கு அடியன் வந்து இப்ப காலக்ஷேபம் ஆயிட்டு இருக்கு. கீதா பாஷ்யமும் ஸ்ரீமத் சாரமும் விரோத பரிகாரமும் இப்ப காலக்ஷேபம் ஆயிட்டு இருக்கு. புஸ்தகம் வந்திருக்குன்னு ஒரு நாளுடைய சுவாமி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, 2 புஸ்தகம் வந்திருக்கு. அப்பப்ப அட்ராக்டமா பார்க்கறது உண்டு. இந்த இப்பெல்லாம் படிக்கிற இன்ட்ரெஸ்டே போயிட்டு ரீடு மோட் அப்படின்னு வந்ததுனால அந்த கல்ச்சரை பார்த்து பயந்துக்கிறோம். ப்ளூடிக் ரீடு மோட் இருந்ததுன்னா கண்ண முடியல ஃபார்வர்ட் பண்ண தவிர நான் வேற படிக்க மாட்டோம். அது போயிடுது. அதுவும் மாச பத்திரிகை தான் வந்து அதுல போன மாசம் விட்ட கண்டினியூஷன் இந்த மாசத்துக்கு எப்படி வருதுன்னா யோசிக்கிறதுலாம் சான்ஸே கிடையாது. புஸ்தகத்தை கையில கொடுத்தா சுவாமி பிடிஎஃப் கொடுக்கூடாதான் கேட்போம். புஸ்தகத்தை கையில கொடுத்தா ஏதாவது பிடிஎஃப் இருக்கா, நீங்க பரவாயில்ல நாங்க பார்த்து நாங்க ஓசிஆர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எதையோ சொல்லி நாம புஸ்தகத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்ப அடியனுடைய காலக்ஷேபங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட தப்பத்திரை சந்திராதிகாரம் நடந்துருக்கு. இப்ப தப்பத்திரை சந்திராதிகாரம் நடந்துருக்கு. இந்த தர்மபூத ஞானம் தர்மி பாஸ்யத்வாதம்னு சொல்லுவாங்க. ஆத்மஸ்வரத்தை சொல்லச்சு கசித்து பிரகாசகத்துவம் அப்படின்னு வச்சு தன்னை ஒழிந்தல் ஒன்றை காட்டுகை என்பதாக அந்த பங்கு தேசம் வந்து தர்மிகளுடைய விசேஷத்தை காண்பிக்கிறார். ஆத்மா எப்படி சொஸ்மை பாசமா இருக்கும், தனக்கு தானே ஆத்மா எப்படி தோன்றுகிறது. தர்மபூதம் ஞானம் வந்து சுவாசிரயம் பத்தி சுயம் பிரகாசம் அப்படின்னு எப்படி தோன்றுவது. தர்மபதி ரொம்ப டெக்னிக்கலா நியாய சித்தாந்தராதி கிரந்தங்கள்ல வரக்கூடிய அபூர்வமான விஷயத்தெல்லாம் கூட எடுத்து தேசியறீங்க. அற்புதமான ஒரு சைலியில
இந்த ரகசிய திரைசாரத்தை எடுத்து காமிச்சிடும். காலக்ஷேபம் பண்றவரெல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும், அவளுக்கு ஒரு 10 நாளா மூஞ்சில ஈயாடல, அந்த பந்தி ஒரு பந்திக்கு மேல அது மேல பந்தி ஓடல, அதே விஷயங்களை மறுபடியும் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. நானும் எனக்கு தெரிஞ்ச எத்தனை வழி உண்டோ அத்தனை வழியும் யோசிச்சு பார்த்தேன், சொல்லி வச்சேன், ஒன்னும் நடக்கல. கடைசியில் நேற்று தெரிஞ்சமாச்சு, அந்த மகானுபாவர் காலத்தால் கொண்டு புஸ்தகத்தை கொடுத்தார். அப்பதான் பிரிச்சேன். குறிப்பிட்ட ஒரு சுவாமி தர்மபூத ஞானத்துடைய விளக்கம் எழுதிக்க ஒரு ஆவர்த்தி சேவிச்சுட்டேன். சாயங்கால காலக்ஷேபம் சொன்னேன். எங்க காலக்ஷேபம் வச்சு சொன்னேன், இதை முதல்லயே சொல்லிக்கூடாதா, எங்களுக்கு 10 நாளா போட்டு எங்களை பெரட்டி வச்சிருக்கே சுவாமி, இந்த விஷயத்த முதல்லயே சொல்லிக்கூடாதா. அது ஒரு திருஷ்டாந்தம் ஒன்று சொல்லுவா, ஒரு வேடிக்கை ஒன்று சொல்லுவா. ஒரு முட்டாள் ஒருத்தர் தெரிஞ்ச சுவாமி சாய்ப, ஒரு முட்டாள் ஒருத்தன் ரொம்ப பசிக்கிறது ஹோட்டலுக்கு போனானா, 1 தோசை சாப்பிட்டா பசி இறங்கல, 2 தோசை சாப்பிட்டா பசி இறங்கல, 3 தோசை சாப்பிட்டா பசி இறங்கல, 10 தோசை சாப்பிட்டான். 10வது தோசை சாப்பிட்டே பசி இறங்கிட்டு ஒவ்வொரு அழுதாவன். இது தெரிஞ்சுன்னா முதல்லயே 10வது தோசை சாப்பிட்டு 9 தோசையை சாப்பிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கணே அப்படின்னா. அந்த மாதிரி 10 நாள் காலக்ஷேபத்துல சொல்லி புரியல அவளுக்கு. இந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள் எடுத்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன். எக்ஸாசரேட் பண்ணல, நான் ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு கோட் யூ. நான் மார்க் பண்ணி கொண்டு வச்சிருக்கேன். புத்தகத்தை கொண்டுமே வேற வழி இல்ல. சௌந்தரராய சுவாமியை பத்தி அப்படியே அவரை ஃபேக்டர் பண்ணணும், அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், இதுதான் நமக்கு இன்னைக்கு அசைன்மெண்ட் ஒரு மூட்ல நான் வரல. கொஞ்ச புக்கை படிச்சுட்டு அதுல என்னென்ன அனுபவங்கள் இருக்குன்னு அதை மார்க் பண்ணி வந்திருக்கேன். இது 2-3 விஷயம். இது எங்க சுவாமியுடைய வழி. ஒரு புஸ்தகம்னு கொடுத்தா அந்த புத்தகத்தை வாமூலம் வாசிச்சு அது இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுட்டு அதை பத்தி தான் பேசுறவே தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. வெறும் அவர் ரொம்ப நாள் எழுதிக்கார், ரொம்ப இந்த உபன்யாசங்கள்லாம் நாங்கள் பண்ணும்போது கடைசி நாள் ஒருத்தர் வருவார். அவர் 1 நாள் கூட உபன்யாசம் கேட்டுக்க மாட்டார். ஆனா அவர் உபன்யாசம் பத்தி பேசுவார், சம்பந்தமே இல்லாத பேசிட்டு போவார். எங்களுக்கு நாங்கள் வேற வழியில ஈடு பார்த்துட்டு போவார். பின்ன சம்பாவனம் வரமே முந்தன்னை பாடி பரவட்டு யார் பேரு சம்பாவனம். 1 நாள் கூட அவர் உபன்யாசம் வந்துக்க மாட்டார். இதெல்லாம் கேட்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் நினைச்சிருக்கீங்க, சொல்றவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி பார்த்தாதான் தெரியும். அந்த மாதிரி வெறும் ஸ்தோத்திரம் பண்றது விஷயம் இல்லை. கண்டென்ட், அவருடைய ஸ்டஃப், அதுக்கு பின்புலத்துல இருக்கக்கூடிய அவருடைய உழைப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சம்பிரதாயத்துக்கு நீங்க கைங்கரியம் பண்ண வாங்கன்னா பயந்துடுறா, எல்லாரும் பயந்துடுறா. என்னமோ தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். யாரும் சங்கரேக்கர் கூட 4 சுவாமிகள் மட்டும் பொறுக்கி நடிக்கும் போனா அவளை மட்டும் தான் தலை எடுத்து, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏதோ உங்ககிட்ட காலக்ஷேபம் பண்ற போது அதோட நீ சாட்டிஸ்ஃபை ஆயிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எல்லாரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் நம்ம வச்சிருந்தோம்னா சுவாமி 50 வருஷத்துக்குள்ள இஸ்கான்றதான ஒரு இயக்கத்துல உலகம் முழுக்க ஒரு சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்ணிருக்கான்னு சொன்னா 1000 வருஷம் பாஷைக்கார 709 தேசிகன்னு மறுபடியும் புலிவர சக்கர பொங்கல் துர்காத்திலே திரும்பிடுவாங்க. தேசிக சம்பிரதாயம் தான் சொல்றோம், பாஷைக்காருடைய சம்பிரதாயம் சொல்றோம். இந்த சரணாகதியை எத்தனை பேருக்கு பிரச்சாரம் பண்ணிருக்கோம்? ஒண்ணுக்கு நம்ம பாத்துல இருக்கிறவளை கன்வின்ஸ் பண்ணி அவளை பரநியாசம் பண்ணி வைக்க முடியாது நம்மளால. There is no need of conversion, we need the protection. இன்னொருத்தர பலவந்தமா போய் நம்ம சம்பிரதாயத்தை ஈடுபடுத்தணும்ன்றது அவசியமே நமக்கு கிடையாது. இங்க இருக்கிறவனா அதுக்கு புரிய வைக்கணும். இன்னும் கூட மக்கள் மத்தியில பாஷைக்காரனா தெங்கலா தேசிகனா வடகல இது ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் எந்த போக்கு தோணாமலே இது சொல்லுவேன். இப்படிதான் மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருக்காரு. பாஷைக்காரனா தெங்கலா தேசிகனா வடகல இப்படிதான் மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருக்கான். நசமப்பிரியால காஞ்சிபுரம் பாஷைக்கார படம் போடுறேன், நீங்க எப்படி பாஷைக்கார வடகலத்துல போடலான்னு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. நான் 40 வருஷம் நசமப்பிரியா வாங்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா அவருடைய ஞானம். 40 வருஷம் நசமப்பிரியா படிச்சு நல்லா விருத்தி பண்ணிருக்கேன் ஞானத்தை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட். இந்த மென்டாலிட்டி தான் இன்னைக்கு மக்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா அதுதான் எண்ணம். இன்னும் அவளுக்கு சரணாகதி தான் அவன் காப்பத போது ஒரு சரணாகதி பண்ணிக்கிறது நம்ம விடுறதுன்ற ஃபீல் தான் இருக்குமே தவிர்த்து இந்த டாக்டரின் ஆஃப் சரணாகதி, வாடி சரணாகதி தேசியம் 3 அதிகாரத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த அர்த்த விசேஷங்களை யாரும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. முமுட்சுத்வாதிகாரம், அதிகாரி அதிகாரம், விபாகாதிகாரம், சாங்க பூர்ணாதிகாரம்னு 3 அதிகாரத்துடைய விஷயங்கள். அதான் அர்த்தானுசாசன பாகம். ஒரு கால விசேஷத்துல நீங்க பார்த்துக்கலாம். ரகசியத்தை சார்ந்த அர்த்தானுசாசன பாகம் வரைக்கும் காலக்ஷேபம் பண்ணாதான் சரணாகதியே பண்ணி வைப்பான். சரணாகதியே அப்புறம் பண்ணி வைப்பான். ஏன் அப்படி கேட்டா சம்பவத்தை ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டாக்டரின்ஸ் ஆஃப் சரணாகதி. என்னன்னே தெரியல, குளிச்சுட்டு வந்தா போறோம். இப்ப நான் இதை சொன்னா எனக்கு கம்யூனிஸ்ட் நல்லா அறிவா. இப்ப இந்த கான்ட்ராக்ட் சாதம் பண்ற மாதிரி நினைச்சு விட்டாரு. எங்கேயாவது நான் ₹1 கட்டிடுறோம், அவ உடனே குளிச்சுட்டு வரோம், வந்தோடனே உட்கார வைக்கிறா, எத்தனை ஒன்று பண்றான், யார் வரா யாரும் போறான்னு ஒரு பையில பட்சணம் போட்டு கொடுத்துடுறா. 3 வருஷத்தை வாங்கி ஆதரவு வந்துடுறோம். கிட்டத்தட்ட அப்படி ஆயிடுது. ஆச்சாரியெல்லாம் எவ்வளவு கிருப்பையோட இந்த விஷயத்த நமக்கு எவ்வளவு புரிய வைக்கிறது, எவ்வளவு சமாளிக்கலாம். நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன்.
சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உச்சதே ரகசிய திரைசாரத்திற்கு ஈடான ஒரு கிரந்தம் இந்த லோகத்துல கிடையவே கிடையாது. ஸ்ரீமத் சாரத்திற்கு ஈடான ஒரு கிரந்தம் கிடையவே கிடையாது. அதனுடைய விஷயத்தை இன்னும் நாம புரிஞ்சுக்கல. அதனுடைய மேன்மையை நாம் இன்னும் உலகத்தில் பறைசாற்றவில்லை. நாம் இன்னும் அதை பிரகாசப்படுத்தல. எத்தனை வியாக்கியானங்கள் வந்தாலும் அது ரகசிய திரைசாரத்திற்கு தகும் தகும் தகும். ஒருபட்ட சுவாமி புதுசா என்ன எழுதிக்கிறார்? அவர் புதுசா எழுதல, ஆனா புது விதமா எழுதி. சப்ஜெக்ட் ஒண்ணு மாற போதில்லை. அந்த புத்தகத்தை பாருங்க. நான் எனக்கு ரொம்ப விஷயம், நான் இப்போ ஒரு ரகசிய திரைசாரத்துல ஒரு ரிசர்ச் மாதிரி ஒன்று பண்ணிருக்கேன். ரிசர்ச் இந்த சென்ஸ் என்னன்னா, இன்னைக்கு எல்லாமே புஸ்தகம் தேவையில்லை, எல்லாமே பை நெட் அப்படின்ற மாதிரி எடுத்து. சோ அதை வேஸ்ட் பண்ணி நான் அதை பிரகாசப்படுத்துறதுக்கு உண்டான ஐடியா வச்சிருக்கேன். இதுல என்னென்ன மாதிரி எல்லாம் இன்புட்ஸ் கொடுக்கலாம்னா, நேற்று ராத்திரி அவருடைய புஸ்தகத்தை சேவிச்ச பொழுது எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்து. ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு நாமெல்லாம் இண்டெக்ஸ் பண்ணித்தான் அதை ஒத்துக்கிறோமா இல்லையா? ஒரு பாசுரமோ ஒரு ஸ்லோகமோ எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, அது என்ன ராமாயணத்துல இருக்கு, மகாபாரதத்துல இருக்குங்க. சரி சார், அந்த ஸ்லோகத்துடைய அனுக்கிரமணிக்கான்னு சொல்லுவோம், இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவோம். அதோட முதல்ல எழுத்த வச்சுட்டு உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி, இன்னைக்கு நமக்கு எல்லாரும் கூகுள் ஆச்சாரியர் தானே, ரைட்டா? உடனே அந்த ஸ்லோகத்தை எடுத்துருவோம். இண்டெக்ஸ் பண்ணி தான் வாசோ விதயமா ஒரு ஸ்லோகமோ வாச விதயமா ஒரு பாசுரத்தையும் நமக்கு சொல்ல முடியாது. புரியுதா? அந்த மாதிரி ஒரு நிலையில நாம இருந்துருக்கோம். இப்ப ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. குருக்குட்டூர் சுவாமி என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அந்த அதிகாரத்திற்கான பாசுரங்கள் அல்லது ஸ்லோகங்கள் கொடுத்திருக்காரு. அதை வேற அழகா இண்டெக்ஸ் பண்ணிருக்காரு. அந்த அதிகாரத்துல ராமாயணம், மகாபாரதம், அதுக்கப்புறம் திருவாய்மொழி, திருவிழுத்தம் கொடுத்துருக்காரு. கடைசியில அந்த அதிகாரத்தை முடிச்சு, அந்த அதிகாரத்தை முடிக்கிச்சு இந்த அதிகாரத்துல என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத என்ன பண்ற, ஒரு சம்மப் பண்றது. அதுக்கு கீழே இந்த அதிகாரத்துல எந்தெந்த கிரந்தங்களை யூஸ் பண்ணிருக்காரு சுவாமி கோட் பண்ணிருக்காரு. இப்ப அர்த்தபஞ்சகாதிகாரம் அப்படின்னு சொன்னா ஆகம பிரமாணம், சித்தித்திரையில எங்க ஸ்லோகம் இருக்கு, கத்தியத்திரையில எங்க ஸ்லோகம் இருக்கு, வேலிமாறாத பூமியில இருப்பால் விளைவிக்க வேண்டிய பாசத்தை எங்க இருக்கு அப்படின்னு அதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. இப்ப பீப்புள் லைக் மீ, நான் என்ன போட் பண்ணிக்கிறேன், எங்களுக்கு அதெல்லாம் லட்டு டக்கு டக்குன்னு அந்த சர்ச் போறதுக்கு சர்ச் என்ஜின் இருக்கு இல்லையா, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே டக்குன்னு உள்ள போய் எங்களால் அந்த புத்தகத்தை எடுக்க முடியும். சில இடங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் குரு பரம்பரா சாரம் எடுத்துக்கோம். குரு பரம்பரா சாரத்தை அந்த கதையை அழகா நேரட் பண்ணி கொண்டு வரும். என்ன கதைகள்லாம் இதில் சொல்றது, பிரதர்த்தன வித்தியெல்லாம் பத்தி பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் புத்தகம் பார்த்துருக்கேன் சுவாமி. நான் படிக்காம துபாவில் அடிக்கல. பாரிப்ளவம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது அவர் புத்தகத்தில் எழுதியாரு. கேட்பதும் சொல்வதும் சொல்லிட்டு அந்த கேள்விப்பதில்லை. பாரிப்ளவம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்மளால அதை யோசிக்க மாட்டோம். பாருங்க, அதான் பேஷா சொல்றேன். அப்படியே ஒரு கலோக்கியல நல்லா சும்மா கஷ்டப்பட்டுட்டு திக்கி திணறி வார்த்தை வெளில வராமல் அது சம்பிரதாயபரமா பேசினாதான். அதுவும் இப்ப அது என் பேர்ல நிறைய பேருக்கு ஒரு தோஷம் உண்டு. அது என்னன்னா, நாங்கெல்லாம் உபன்யாசம் பண்றதுனால எங்களுக்கு சாஸ்திர ஞானம் சுத்தமா கிடையாதுன்னு ஒரு தீர்மானம். ஏன்னா உபன்யாசம் பண்றதுக்கு சாஸ்திர ஞானம் தேவையில்லை அப்படின்றது அவளுடையதான ஒரு சித்தாந்தம். அதுல அவ கொடுக்குற லாஜிக் பியூட்டிஃபுல்லான லாஜிக் என்ன, நான் எனக்கும் தெரியல. நான் கேட்டேன், உபன்யாசத்துக்கும் காலக்ஷேபத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? அப்புறம் தான் நான் புரிஞ்சுட்டேன். என்னன்னா, அவளுக்கு புரியாமல் சொன்னா அது காலக்ஷேபம், மற்றவாளுக்கு புரியாமல் சொன்னா அது உபன்யாசம். சோ நாங்க காலக்ஷேபம் கேட்கிறோம்னா சரி, காலக்ஷேபம் கேட்கறிய என்ன விஷயம் சொல்லுதா, அதான் அது அதான் அதை புரியற மாதிரி சொல்ல, அதை அப்படியே அவளை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அவளுக்கு புரியாத மாதிரி நம்ம சொல்லிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு இதுதான் ஒத்துக்கலாம். புரியுற மாதிரி ஒரு விஷயத்த நாம எடுத்துட்டு லிவிங் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராக்டிகல் எக்ஸாம்பிள், என்னுடைய ட்ரெண்டிங் ஆர்டிகளுக்கு தான் சுவாமி ரொம்ப பரம ரசிக்கிறேன். நான் அப்போ ஒரு ட்ரெண்டிங் ஆர்டிகள் முதல் கமெண்ட்ஸ் அவர்கிட்ட தான் வரும். டக்கு அவர்கிட்ட ஒரு கமெண்ட்ஸ் வரும். இப்போ பார்டர் ப்ராப்ளத்தை வச்சு சீனா பார்டர் ப்ராப்ளம் சுவாமி தேசியம் புருஷார்த்த காஷ்டாதிகாரத்தை சாதிக்கிறார். எல்லையிலும் தரிசு பாயாமல் விடுவதில்லை சுவாமி தேசியம்.
எல்லையில இருந்து ஜாகிரதையா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு புருஷார்த்த காஷ்டாதிகாரத்தை வச்சு எழுதிக்கணும். அந்த மாதிரி அதை கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை நாம எடுத்து கொடுக்கணும். அன்னைக்கு ஜனங்களுக்கு சததூஷணியோ தத்துவமுக்தாகலாமோ நியாய சித்தாந்தமோ படிக்க முடியாதுங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்து தேசிகர் என்ன பண்ணார், பைலிங்கல் லாங்குவேஜ்ல ரகசிய சார் தெரியும் சார். அன்னைக்கு அந்த லாங்குவேஜ் சேஞ்ச் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம யூஸ் பண்ணப்படுது கலோக்கியல் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கம்யூனிகேட். திருப்பியும் சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு துப்பி மென்னு முழுங்கி நான் பேச முடியாமல் ஒரு மாதிரி ஒரு ஒரு மூடுல இருக்கிறதே சம்பிரதாயமா, சம்பிரதாயமா. அனாயாசமா ரசிக்கலாம், அற்புதமா ரசிக்கலாம். ஒரு சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்து நாம பார்த்தோம்னு சொன்னா ஒன்னொன்று நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களே விசேஷங்களே ரொம்ப அத்புதமா இருக்கும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த யோவேத்தி யுகமத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாசுதா தப்ரண ஹரிபக்தியா நியாயத்துவம் பிரதட்சமே நியாய தத்துவம்னு நாகமுனிகள் அருளி செய்த கிரந்தத்தை தேசிகன் நீங்க கோட் பண்றோம். எங்க தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்தை நித்திய விபூதியானது ஸ்வயம் பிரகாசமா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்வி. நீங்கெல்லாம் காலக்கிரமம் பண்ணிடுவார்கள், அதனாலதான் அவங்களுக்கு புரியாம நான் பேசுறேன். நான் காலக்கிரமம் பண்ணிருக்கேன் காமிச்சு போசம் வேற ஒண்ணு இல்லை இல்லையா. இல்லைன்னா அயோத்தியா மண்டபம் வந்தா வேற மாதிரி உபன்யாசம் பண்ணி அந்த சொல்லச்சே என்ன பண்றாங்க அப்படின்னா, நித்திய விபூதி என்பது ஸ்வயம் பிரகாசமா அஸ்வயம் பிரகாசமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்காங்க. இந்த தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்துடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டா, சுவாதீன திரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் என்பதாக பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்தியினுடைய அடிப்படையில திரிவித சேதனம் திரிவித அச்சேதனம் இதனுடைய லட்சணங்களை காண்பிக்கிறது. பிரகிருத்தியாத்மம் பிராந்தி கடத்தி சிதச்சில் லட்சணதியா என்பதாக ஆரம்பித்து தத்துவத்திரையத்துடையதான அர்த்தத்தை சொல்றது. எவ்வளவு சிம்பிளா அதை எப்படி நம்ம உருப்பட்டு சுவாமி பிரசன்ட் பண்ணிக்கிற வேண்டியத ரங்கநாதாச்சார சுவாமியுடைய இன்ட்ரோடக்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதா? பரமா அவர் அப்படிதான் அவரும் ஸ்தோத்திரம் பண்றவர் இல்லை. அந்த மனுஷன் ரொம்ப அழகா எழுதிது அதுக்கு உண்டான ஒரு பூமிக்கு. சோ அந்த இடத்துல வரைச்சே ஒரு கேள்வி வரும். நித்திய விபூதியை நாம அச்சேதனம் என்பதாக பார்க்கிறோம். பட் அது ஸ்வயம் பிரகாசம் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அது பகவானுடைய தர்மபூத ஞானத்திற்கு இலக்காகிறது. கடம் பட்டம் மாதிரி அது தர்மபூத ஞானத்திற்கு இலக்காகிறது என்பதான ஒரு கேள்வி. அந்த கேள்வியை அந்த பூர்வபக்ஷி கேட்பதற்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த ஸ்லோகத்திற்கு சொல்றாங்க. யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாசுதம். அதுக்கு நம்ம உருப்பட்டூர் சுவாமி ரொம்ப அழகா அதை சமர்த்தனம் பண்ணி, அதை எப்படி அந்த கொஸ்டினுடையதான சம்பந்தம் என்ன, எதனால அந்த கொஸ்டினை கேட்கிற, அது எதனால இந்த இடத்துல அதை காண்பிக்கப்படுகிறது என்பதாக சுத்த சத்துவம் பகவானுடைய தர்மபூத ஞானம் மூலமாக அவனுக்கு புலப்படுகிறது என்று வைத்தால், பகவானுக்கு அது தானாகவே புலப்படுவது என்று கூறுவது சரியா? அதாவது ஸ்வயம் பிரகாசமா இருக்கு என்பது தர்மபூத ஞானத்தின் மூலமாக பரமாத்மா அறிகிறான் என்றதான வாக்கியத்தோட எப்படி விரோதம் வருது, அதை எப்படி ஜஸ்டிபிகேஷன் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு சுவாமிங்க பதில் சொல்றாரு. தேசிகன் பதில் சாதிச்சுட்டார். அதுக்கு வியாக்கியானம் இருக்கு, பஞ்ச வியாக்கியானம், பிராச்சீனமான வியாக்கியானம் இருக்கு, சேட்டூர் சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார், நிஜுவரேஷன் வியாக்கியானம் பண்ணிருக்கார், உத்தம சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார், 45ஆம் பட்டேஷன் வியாக்கியானம் பண்ணிருக்கார். இந்த மாதிரி நிறைய வியாக்கியானம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பிரசன்ட் லாங்குவேஜுக்கு இந்த புஸ்தகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நான் ஒரு விஷயம் அடியை விஞ்ஞாபனம் பண்றேன். அடியை இப்பவே இந்த புஸ்தகத்துக்கு அடியை பிரார்த்திக்கிறேன். என் காலட்சேபம் பண்ற அத்தனை பேருக்கு நான் இந்த புஸ்தகத்தை நிச்சயம் கொடுக்கணும். ஏன்னா அவளுக்கு இதை நான் சொல்லும் போது இப்ப சொல்லச்சே அவளுக்கு ரொம்ப ஈஸி. நீயுமே சொல்ல மாட்டேன், நாங்களே இதை பார்த்துக்கணும் வேற சொல்லிடுவாங்க. அது வேற பிரச்சனை. இப்ப விஷயம் பேசுறது ரொம்ப பெரிய உருப்பட்டு ஒரு புத்தகத்தை வச்சுக்கிறோம். நாங்க உங்க காலட்சேபம் கிட்ட உருப்பட மாட்டோம்ட்டான்னா சரியா? இருந்தாலும் என்ன, ஏன்னா அவ்வளவு அந்த ஸ்டஃப், அதனுடைய கண்டென்ட், பிரதர்த்தன வித்தியை பத்தி எழுதிச்சு, புருஷோத்தம வித்தியை பத்தி எழுதிச்சு, எந்த இடத்துல எந்த கான்டெக்ட் கோர்ஸ் அந்த வித்யா விசேஷத்தை கொண்டு வர, அந்த வித்யா மகாத்மத்தை கொண்டு வர அப்படின்றதாக சொல்லியிருக்காரு. இது பார்க்க ஒன்றுதான் இப்ப சுவாமி அதை வெளிப்படுத்துகிறது. அவர் நம்ம திருப்பதி ரங்கநாதாச்சார சுவாமி இதுக்கு புத்தக ரங்கநாதாச்சார சுவாமி ரொம்ப அழகா ஒரு பூமிக்கு கொடுத்துருக்கு. ரகசியத்திரை சார அந்த வைபவங்கள் தான் எடுத்து அழகான ஒரு பூமிக்கு கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் இதை ரொம்பவே நாம பார்க்கணும். அப்புறம் நான் ஒரு விஷயம் ரொம்ப
ஆச்சரியப்பட்டார். என்னன்னா இந்த கேட்பதும் சொல்வதும் புஸ்தகம் இருக்கு. இது ஒரு ஜென்ரல். இந்த ஓர் உயிர், ஈருயிர், மூணு உயிர் அந்த மாதிரி வரிசையா கொண்டு வர்றது. ஏழாவது அறிவு அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு வரும். ஒவ்வொரு சதுர்யுகத்துல அந்தந்த துவாபர யுகத்துல யார் வியாசர் அப்படின்றது பக்காவா புரிஞ்சுருப்பாங்க. நான் 10 புத்தகம் பார்த்து ரெஃபர் பண்ண வேண்டிய விஷயம் தான். அப்படியே ரெஃபர் பண்ணினாலும் எனக்கு சக்கர மனசுல பதியவே பதியாது. ஆனா பியூட்டிஃபுல்லா எடுத்து அந்த தொகுத்து கொடுத்துருக்காரு. சில இடத்துல ஒரு சில எரேட்டாஸ் போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு அனுபந்தம் வேற புத்தகம் போட்டிருக்காரு. அரசியல் சார்ந்த ஒரு அனுபந்தம், ஒரு அனெக்ஸ் ஒன்று போட்டிருக்காரு. அவர் இங்க பாருங்க, இந்த பாருங்க பேஜ் நம்பர் 129 கேட்பதும் சொல்லுங்க. துவாபர யுகத்துல பிரம்மாவே வியாசர், 2வது துவாபர யுகத்துல மனுன்றவர் வியாசர், 3வது துவாபர யுகத்துல சுக்ராச்சாரிய வியாசர் அப்படின்னு சொல்லி 27வது துவாபர யுகத்துல ஜாதுகர்ணன், 28வது துவாபர யுகத்துல கிருஷ்ணத்வைபாயனன் என்றதான வியாசர். இது பரியந்தம் 28 சதுர்யுகங்கள்ல அந்தந்த துவாபர யுகத்துல துவாபரஸ்ய யுகஸ்யாந்தே ஆதோ கலியுகஸ்ய சரியம்பதாக பூர்வோத்பன்னேஷு பூர்வேஷு தேஷு தேஷு கலவு துவாபர சாத்வரம் விதிமாஸ்தாய கீத சங்கர்ஷணேய துவாபரஸ்ய யுகஸ்யாந்தே ஆதோ கலியுகஸ்ய சரியம்பதாக சொல்லி பாஞ்சராத்திராதி சாஸ்திரத்தை பரமாத்மா என்று பிரகாசப்படுத்தலாம். அதே மாதிரி அந்தந்த சமயத்துல வியாசாதிகளை அனுப்பிரவேசித்து சுவாமி குருகுண்டராசாரத்தை சந்திப்பார். வியாசாதிகளை பரமாத்மா எப்படி அனுப்பிரவேசம் பண்ணி அதை கொடுக்கலாம் அப்படின்றதான விஷயங்களை அந்த இடத்துல கொடுத்தார். அதே மாதிரி பிரஜாபதி வாக்கியம்னா என்ன? பிரஜாபதி வாக்கியம் சாந்தோக்கியத்துல ஜீவாத்மாவை பத்தி எப்படி சொல்றது? சங்குச்சித விற்த்தினா என்ன? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதை பண்ண முடியாமல் பிரபத்தியை பண்றவனுக்கு சங்குச்சித விற்த்தியில் நிலைத்து நிற்பான் அப்படின்றதாக சொல்லி அவனை பத்தி சொல்லியிருக்காரு. அதனுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறார். அதுக்கு காவிய அக்ஷரத்தை வச்ச அந்த காவியத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, அதாவது பீஜம், பிந்து, பதாகா, பிரகரி, காரியம் என்பதாக 5 லட்சணங்கள் காவியம் எடுத்து சொல்லணும். இல்ல காவிய சாகித்யம் வாசிச்சாதான் நம்ம ரசிக்கிறோம். பீஜ, பிந்து, பதாகா, பிரகரி, காரியம் என்பதாக ஒரு காவியத்துல 5 லட்சணங்கள் இருக்கு. இப்போ ஒரு அழகா ஒரு கேள்வி கேட்கிறோம், சரியா? அவரே கேட்கிறார், அவரே சொல்கிறார். இந்த சோ பதில்கள், பிரியாவின் பதில்கள் அப்படின்னு போடுறோம் இல்லையா? எப்பவுமே பதில் சொல்றவாளுக்கு தான் பெருமை, கேள்வி கேட்கிறவாளோட பெருமை கிடையாது. உலகத்துல கேள்வி கேட்கவாளுக்கு பெருமை ஒரே இடத்துல தான், யக்ஷ பிரஷ்னம் தான். தர்மபுத்திர உத்தரம் கிடையாது. கேட்டவன் எவ்வளவு கிலோச்சானா இருந்தா அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்பான் இல்லையா? யக்ஷ பிரஷ்னம் போட்டு அதுக்கு தர்மபுத்திரோடைய தர்ம பதில்கள் அப்படின்னு தர்மபுத்திரோடைய பதில் சொல்லும். அந்த மாதிரி இந்த சுவாமி கேள்வியே பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி. காவியம் ராமாயணம் கிருத்சம் சீதாயாக சரிதம் மகத்துல ராமாயணத்தை காவியம் அடிக்கடி பாருங்க. கேட்டா ராமாயணத்துல நவரசம் இருக்குன்னு உபன்யாசம் தான் பண்றீங்க. காவியத்துக்கு லட்சணம் இருக்கு. பீஜ, பிந்து, பதாகா, பிரகரி, காரியம் சொல்லிருக்கேன். இதெல்லாம் இங்க ராமாயணத்துல எங்க இருக்குங்க சுவாமி? நான் நிஜமா சொல்றேன், நான் தெரிஞ்சுக்கல. நானும் உபன்யாசம் 1000 ராமாயணம் சொல்லிட்டேன். சூப்பரா எந்த இடத்துல பீஜம் இருக்கு, எந்த இடத்துல பிந்து இருக்கு, எந்த இடத்துல பதாகா இருக்குன்னு சொல்லி காவியத்துடைய லட்சணம் ராமாயணத்துல எப்படி எந்த இடத்துல பொதிந்திருக்கிறது என்பதை எடுத்து காண்பிக்கிறது. அது ரியலி நீங்களா எப்படி வச்சுட்டீங்கன்னா ஒரு புஸ்தகம் ரிலீஸ் பண்ணதே கூட கை தட்டலாமா வேண்டாம் மாதிரி எசகத்துக்கான ஒரு சங்கடத்துல உட்காந்து இது வைதிகமா வச்சுக்கிறதா லௌகிகமா வச்சுக்கிறதான்னு இது பாருங்க. ஒரு சொல்லுங்க, ஆஸ்போட்டயந்தி பிதரஹா பிரபுத்தியந்தி பிதாமகா. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பா தாத்தா கை தட்டி தான் ரசிக்கணும்னு சாஸ்திரமே சொல்றது. புரியுதா? சில கை தட்டாத, கோவில கை தட்டாத, கோவில் கை தட்டாம கை தட்டுவான். எங்க சுவாமி சாய்பார் சூழ் வீசும் முடிவுகள் பாசனத்துல எங்க சுவாமி சாய்பார் வெளில போனா டாடா காமிக்கணும். எங்க ஆழ்வார்கள் ஆழ்த்திறது திரைகள் கையெழுத்தாடின ஆழ்வார் பரவறது போச்சு. டாடா காமிக்கிறது கையெழுத்தாடினு அர்த்தம். டாடா காமிக்கிறது ஐயோ நாம இந்த சம்பிரதாயத்தை எசக்கிறதுக்காக புரிஞ்சுட்டு பண்ணலாம் வாங்க வேண்டாம். அது 4 பேர் உட்கார்ந்து புச்சுன்னு நம்ம கை தட்டான். நம்ம எதுவும் நம்ம பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிட்டோன்னு ரசனையை அடக்கி வச்சே இந்த சம்பிரதாயம் பிரயோஜனம் இல்லாம இப்ப புத்தகத்தை ரிலீஸ் பண்ண 3 பேர் பார்த்துட்டு வரா கை தட்டலாமா வேண்டாமா, இது ஏதாவது ஏழாவிடமா ஆயிடுமோ, ஏதாவது அபச்சாரம் ஆயிடுமோ, தெய்வ குத்து கண்ணு
சும்மா கண்ட ஊத்திப்போம் பயந்துமே. அங்கதான் பிரச்சனை. இப்படிதான் இந்த சம்பிரதாயத்தை சொல்லி வச்சிருக்கோம் நாம. ஜாலியா எங்க ஆடி பாடி அடங்கவோ எங்க அடைக்கணும், ஜாலியா கும்பிட்டு நடவிட்டு கூத்தாடுன்னு சம்பிரதாயத்தை ரசிக்கிறதுக்கு குதிக்கனா சொல்றா. மூணு உட்காந்து பாட்டு சொல்லிட்டா நமக்கு இல்லையா? இதான் இப்ப புரியுதா? எல்லாரும் கம்யூனிஸ்ட் குதிரை குத்தி வச்சிருக்காங்க. ரசிக்கணும் சுவாமி நம்ம சம்பிரதாயத்தை, ஆனந்தம் ரசிக்கணும். எவ்வளவு ஸ்டப், என்ன விஷயம், என்ன சமாச்சாரங்கள், ஒரு ஆயுசு போராதுன்னு நம்ம உட்காந்து முடிச்சுட்டு இருக்கோம். நம்ம அதுக்குதான் யோசிக்கணும் நம்ம. அதனால இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன சின்ன அனெக்டோட்ஸ். அகல்யா தேவி வந்து எப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டா கௌதம மகர்ஷிய, காமதேவம் ரட்சணம் பண்றதுனால. அப்புறம் பிராகிருத சிருஷ்டினா என்ன, அப்புறம் நித்தியம்னா என்ன, நைமித்திகம்னா என்ன, அவாந்தரம்னா என்ன, அந்த பிரளயத்துடையதான விசேஷங்கள்லாம் இருக்குது. பிரம்ம யஜ்யங்கள்லாம் எப்படி பண்ணணும், வைஸ்வரேவ பிரகடனங்கள் எப்படி பண்ணணும், சாணாங்க தர்ப்பணம் எப்படி பண்ணணும், சாணாங்க தர்ப்பணத்துல என்ன விஷயங்கள் இருக்கு. இப்படி சாஸ்திர ரீதியாகவும் சாமானிய ரீதியாகவும் சாகித்ய ரீதியாகவும் அங்கங்க எதை கொடுக்கணுமோ அதோட இதெல்லாம் எங்களுக்கு லட்டு மாதிரி கண்டென்ட். இதெல்லாம் வச்சு நாங்கள் டமாட்டின்னு உபன்யாசம் வச்சு நாங்கள் போய் வாங்கிட்டு போயிடுவோம். உருப்பட்டு சுவாமிக்கு நாங்கள் ஏதாவது அவர்கிட்ட பேட்டன்ட் உருப்பட்டு சுவாமி சொல்லுவோம், சொல்லவே மாட்டேன். அப்ப எப்படி எங்க ஞாபகம் பிரகாசம் வரும்? எவ்வளவு பெரிய விஷயம், என்ன அனாயாசமா அதை கொண்டிருக்க. பேர்பட்டதான ஒரு உழைப்பு அதனுடைய பின்னணியில் இருக்கு. தோழன் சொல்லலாம் சுவாமி, இது தப்பு, அது தப்பு, இங்க இருக்கு அங்க இருக்குன்னு பண்றியா? பண்ண முடியுமா? இந்த லாக்டவுன்ல ஒரு புக்கை ரிலீஸ் பண்ண முடியுமா? லாக்க ரிலீஸ் பண்றதுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் இந்த 85 வயது இளைஞருக்கு மட்டும்தான் இருக்கு. சொல்லாமலே தெரியுமா? லாக்க கூட ரிலீஸ் பண்ணி தரப்பாங்க இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய சமாச்சாரம். இதை நம்ம வந்து ரசிக்கணும், இதை வந்து கொண்டாடணும். இது ஒரு பெரிய பிராணம். வரலாறு அவ்வளோ தரக்கார் இவ்வளோ தரக்கார் நம்ம சொல்லிங்க. பிரசவிச்சவனுக்கும் பிரசவிச்சவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். பிரசவிச்சவனுக்கும் பிரசவிக்கிறவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். அவருடைய அனுபவத்தை நீங்க யோசிச்சு கேட்டு பாருங்க. இந்த புக் ரிலீஸ் சாவணி ரிலீஸ் தான் பாருங்க, அது எல்லாம் விசுமாவதாரம் தான். அவசர அவசரமா அவனுக்கு கொண்டு வருவான். அதெல்லாம் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அது அட்டை மட்டும் இருக்கும். அவன் எங்கேயிருந்து சுட சுட போட்டு இப்படி ஆத்தி ஆத்தி எடுத்து வருவான். அது மேல ஒரு பேப்பர் கட்டி அதை இரண்டு கட்சி மாதிரி ஒரு கிழிச்சு ரிலீஸ் பண்ணி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அன்னைக்கு அப்புறம் அதை யாரும் யோசிக்கவும் மாட்டா, அந்த புத்தகத்தை வாங்கவும் மாட்டான். 53 புத்தகம் போட்டிருக்கான் சுவாமி. 53 1000 காப்பி. எங்க ஆத்திர என்ன இருக்கும் பார்த்துக்கோங்க. சரியா? எங்க அம்மா நீ காலி பண்ணிக்கோ ஸ்மார்ட்டா ஒன்று சொன்னாங்க. இனிமே புத்தகம் போடாத பிடிஎஃப் போட்டு எழுதுவாங்க. இட்ஸ் கரெக்ட். அடிக்கடி டாசோஸ் வடக்குபடி நாம சொன்னாங்க. சரியா? பிராக்டிக்கல் பிராக்டிக்கல். இந்த புஸ்தகத்தை வாங்குறது மனுஷா பிரச்சனை. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த புஸ்தகத்தை வாங்குறது மனுஷா பிரச்சனை. வாங்கினா அவர் விடி பார்ப்பார். அதுக்கப்புறம் இதை யார் திருப்பி பார்ப்போம்? யார் திருப்பி பார்ப்போம்? நான் சொல்றேன் சுவாமி, இந்த புஸ்தகத்தை இது இன்னைக்கு புஸ்தகம் ரிலீஸ் பண்ணதுனால சொல்றேன். நேற்று ராத்திரி இதை படிச்சதால ஏற்பட்ட ஒரு அனுபவத்தில் சொல்றேன். கன்ஃபார்ம்டா இதை அப்படி டெய்லி ஒரு 2 பேஜ் 3 பேஜ் ஓட்டிகிட்டே வரும். உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்கள். இந்த ரீடிங் ஹேபிட் இஸ் a வெரி குட் ஹேபிட். ரொம்ப முக்கியம். அதுவும் அவருடைய பல ஸ்டைல் நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே நம்ம தரமணி சுவாமி கிட்ட பழக்கம். அதை விட மெயினா சேவா சுவாமியுடைய டாமினேஷன் தெரியும். அவருடைய ரைட்டிங்ல அந்த டோன் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் வந்து எப்படி சேவா சுவாமிகிட்ட கிரகிச்சாரோ அதனுடைய டோன் அப்படியே தெரியும். சில கேள்விகளை நாம் படிக்கும்போது அது சேவா சுவாமியுடைய உபன்யாசம் மாதிரியே இருக்கு அந்த டோன். அவர் அப்படி ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி அந்த உபன்யாசத்துல இவர் அதே சொல்லி அதுக்கு ஒரு பதில் சொல்லி, ஏன்னா அந்த அந்த ஒரு பேட்டர்ன், கேள்வி கேட்டு பதில் கொண்டு வருது அப்படின்னா ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? அந்த பேட்டர்ன் ரொம்ப அழகா அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். கிரேட், ரியலி ரொம்ப சந்தோஷம். புஸ்தகம் போடுறதா எவ்வளவு கஷ்டம், புஸ்தகம் எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அதை தானே உட்காந்து டைப் பண்ணி இவ்வளவு உட்காந்து அவர் சொன்ன மாதிரி எல்லா ஒர்க்கையும் தானே உட்காந்து பண்ணி இன்னொருத்தரை எதிர்பார்க்காமல் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருந்தது தட்ஸ் ரியலி அமேசிங். ரொம்பவே ஒரு பெரிய ஒரு பாக்கியதா விஷயம். அப்கோர்ஸ் அது வந்து நிறைய பேர் அதுக்கு உபகாரங்கள்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றது தெரியுது. அதை குறித்த நேரத்தில் வித் ஃபுல் ஆஃப் கண்டென்ட்டோட ஒரு புக்கை ரிலீஸ் பண்றது ரியலி அமேசிங். நிஜமா சுவாமியுடைய ஒரு தொழிலாளத்தில் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு 20-25 வயசு 30 வயசுல இருக்கிறவங்க தான் இந்த இன்ஸ்பிரேஷன் வர மாட்டேங்குது. சமுதாயத்தோட என்றால்
யோசிக்கிறார். பட் ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஹி கெயின்ட் தி நாலேஜ் டோட்டலி ஃபுல்லி. முன்னாடியே சம்பிரதாயத்தில் ஈடுபாடு இல்லாமல் இல்லை. பட் அதுக்கப்புறம் உட்காந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து எடுத்து கொண்டு வந்து சர்வே பண்ணி அதை வந்து ஃபர்தராக ஒரு ப்ரொசீட் பண்ணுறதுன்றது தட்ஸ் அ கிரேட் திங், ரியலி அமேசிங். அந்த மனவழி தெளிவாரத்தில் அது அனந்த கோடி பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறது தவிர்த்து அவனுக்கு வேறு ஒன்றும் அது எனக்கு தெரியல. இதை எந்த விதத்தில் என்ன இன்வால்வ் பண்ணான்னு தெரியல. எப்படியாவது இந்த பையனை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்பட்டு இருக்காரு பாவம். சரியா? அந்த ரீதியில் அடியருக்கும் அது ஒரு நைச்சான சந்தானம் இல்லை, போல்டன் சந்தானம் தான். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நான் ஓப்பனாக அதனால அந்த சுவாமிக்கு என் பேரில் இருக்கக்கூடிய ஒரு கிருப்பை, அதுக்கு அடியன் தலையில் அதிகமாக காணவில்லை. இது ஒரு பெரிய பாக்கியம். தாயாரை சேவிக்கிற ஒரு பாக்கியம், பெருமாளையும் தாயாரை சேவிக்காம தப்பரை தேவதம் நானும் இவன் தப்பரையில் சேவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியை சேவிக்க பாக்கியம் கிடைச்சது. கண்ணுதான் தூங்குச்சு, தேவரமான சேவிக்கல தேசியம் சேவிக்கலன்னு ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் எல்லாத்தையும் இந்த கைப்புள்ளதான் கைப்புள்ள பார்த்து போயிடுச்சு போச்சு. இப்பதான் நேரம் ஒரு 4 கிலோமீட்டர் அப்புறம்னா நேரம் சேவிக்கிற ஒரு சந்தர்ப்பமானது கிடைச்சிருக்கு. அதுக்கு சுவாமிக்கு அடியனுடைய தன்யவாதங்களை அந்தப்படுத்தலாம். கூட அடியன் நமக்கு கொண்டு இந்த புஸ்தகத்தை அடியனுக்கு கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு பாக்கியம். நான் ஒரு 20 புத்தகம் அடியானு அதை எல்லாம் இதுவாக இருக்குங்க. அந்த புத்தகத்தை நான் எழுதி ஒரு 20 புத்தகம் அனுகிரகிக்கிறோம். அது என்னவோ எங்கள் காலேஜில் போட்டி பண்ணுவோம். அதை சமைச்சு பார்த்து வாடியதோ பொருளியவான் தாஜரியன் வாடியவன் பாடார் அழிந்தவன் வாடியவன் கோயிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிரான நல்லோர் திரள். சுவாமி ஏகே சுவாமி இன்னைக்கு 2 வழி எழுதிங்க அடியாராங்க. அதே ஒரு புஸ்தகங்கள் இன்னைக்கு வெளியிட்டு அந்த அனுகிரக பழக்கம் வாங்கி அந்த புஸ்தகங்களை படித்து அதில் இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லி சுவாமி அவருடைய அருளுடைய ஒரு அருடைய கதைக்கு எப்படி சுற்றி தெரியல. அவருக்கு சுவாமியை வேறவாரும் பேட்டி எடுத்தாலும் அவர் சுவாமிக்கு இன்னும் இறையாகவும் வழியில்லை உற்பத்தி வச்சு இன்னும் அந்த சம்பிரதாயத்துக்கு வழிகட்டுக்கு சுவாமி பேசி காமிச்சிருக்கேன். ஹரியரை பற்றி சொல்கிறாங்க. 1953-54 போனோம். 1953-54 திருவேந்திரபுரத்தில் அப்போ அகவைய மரம் ஒரு ஓட்டு வீடு 4 பக்கம் தாவாரம் நடுவில் யுத்தம் இருக்கும். அதில் நாமக்கு மனம் அரசியல் எழுதிக்கிட்டேன். அப்போ தான் நான் ஏதோ இன்டர்மீடியட் படிச்சு இப்படி வந்தேன். சமாசம் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாராட்டு அழைச்சி போயிட்டேன். அவரோட ஒரு 5-6 மாதம் கூடவே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த உத்தியோகம் வந்து திருநெல்வேலிக்கு போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் உத்தியோகம் போயிட்டப்பறம் அதுக்கப்புறம் அடிகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தி எப்போ அப்படின்னா அதுக்கப்புறம் 44ஆம் பட்டம் அடையிச்சு இங்கே கோபுரம் கட்டுற போது அடிகள் ஊட்டியில் இருந்தப்போ ஊட்டியில் எப்படி கட்டுறப்போ வந்து அதெல்லாம் சமர்ப்பிச்சு அந்த அடியனால ஏதோ கொண்டு கொடுப்பேன். என்ன சொல்றாரு ஓய் நீ வந்து நம்மளாம் பிராமணன் நம்மளாம் இது கண்ணாட்டா போய் வாங்கிடாதீங்க ஒட்டை பட்சம் போட்டுவான் ஜாகிரதையாகும் அப்படின்னு. எப்போ எந்த பட்சம் அவர் 40ஆம் பட்டம் அடைசிங்க சுவாமி அவர்கள் எழுத்து அவர் ஏறி இருந்து கோபுரம் கட்ட சமயத்தில் சீரகட்டம். அதாவது ஒரு நமக்கு ஒரு காஷன் கொடுப்பார். ஏதாவது நீங்க வந்து தீவிரமாக இதை பண்ணி ஏதாவது வந்து வசூல் பண்ணி கொடுத்து மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற அவர் 40ஆம் பட்டம் 40ஆம் பட்டம் அடையும் சீக்கிரம் போது அடிய வந்து அப்போ தாராபுரத்தில் எப்படி இருந்தேன் மேட்ச் ஸ்டுடியோஸ். அப்போ அவருடைய பரிச்சயம் இந்த சுவாமி அவருடைய பரிச்சயம் எப்படி இருக்குன்னு சொன்னா 49ஆம் பட்டம் அடைச்சிக்கிட்டு அடியனுக்கு சமாசனம் 44 இந்திய உத்தியோகத்தில் போச்சு. 45ஆம் பட்டம் அடைச்சி சுவாமி வெளியிடும் போது தாராபுரத்துல அப்போ சுவாமிக்கு அதாவது கூடவே இருப்பான். நான் எங்க போனாலும் கூடவே இருப்பான். அது கொஞ்சம் வீட்டுக்கு போகமா அவங்க வீட்டுக்கு போவான்.
அவன் அடிக்கடி மெட்ராஸ் போகிறத லெட்டர் கொடுத்துட்டு இப்போ ஆசிரியர் உதவும் அப்படின்னா அதை வச்சு நான் எழுதிக்காங்க புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அவ்வளவு அதாவது யார் வந்தாலும் அந்த சுவாமி ஆட்டம் வந்து அவர் புராவசனத்தில் அவருடைய சகோதரர்களுடைய செய்திகள் அவ்வளவு உதவி. அந்த உதவி இப்போ நம்ம வந்து அவருடைய மூலமாசோகமாக லட்சுமி சொல்ற மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் சந்தேகம் கேட்டாங்க. சந்தேகத்துக்குன்னா அவர் கைப்பட கடைசி எழுதியிருக்கார். 45ஆம் பண்ற மலேசிக்கு புவாசனத்தில் வச்சிருக்கேன். அவருக்கு வெங்கராஜன் கேட்டார், அவருக்கு காப்பி எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு அவருடைய 2 கும்பரசம் அனுப்பிச்சிருக்கேன். அவ்வளவு சௌலபியம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சிலது தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் ராமநாதபுரத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிலாம் வந்து ஆக்ட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு அப்புறம் அங்கே இருந்த போதே அடிக்கடிக்கு வரும்போது சேவாசம் கர்மம் சமைக்கிறது, 45ஆம் நாளேஸ்வரம் பூராசனத்துக்கு போது ராஜமுறை கர்மம் சமைக்கிறது, அரமணியில் போய் நரசிம்ம பார்த்த சுவாமி இதெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய ஆஃபீஸில் இதோட சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா இதை கார் இருந்ததுனால அங்கங்கே போயிட்டு சொல்லிட்டு கிளம்பி ராத்திரி சேர்ந்து அவங்க தாராபுரம் போயிடுவேன். அப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் நான் கேட்டுருக்கப்போ அப்போ ஒவ்வொரு சமயத்தில் அவ்வளவா சொன்ன அந்த சில அனுஷ்டானங்கள் இப்படி செய்யணும். நான் சுவாமி தேசியனுடைய கிரந்தங்கள் நமக்கு எப்படி வந்து ரொம்ப அனுகூலமா இருக்கு. இதை வந்து இந்த ஸ்தோத்திரங்களை எப்படி படிக்கணும், காவியங்களை எப்படி படிக்கணும், அது எப்படி ரசிக்கணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. அவர் தரவடி சுவாமி அவருடைய பாடி தனி, இவர் இப்ப ஏபி சுவாமி சொன்ன மாதிரி சேவா சுவாமியுடைய பாடி அது ஒரு தனி, அவரு தனி. அது இப்போ 45ஆம் சுவாமி அவர் அனுகிரகம் பண்ணுறதுக்கும் அது விதமா இருக்கும். இந்த மாதிரி வந்து சுவாமி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதையெல்லாம் எழுதியிருக்கேன். ஏன் எந்த எதற்குன்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகம் எழுதி அவர் மோதிவர் ஆசிரமம் பரவகட்டாண்டவன் பரவகட்டாண்டவன் அந்த காஞ்சி பேரோட பற்றி போஷகர் அடியும் சேர்ந்தேன். அதனால அடிக்கடி ஸ்ரீரங்கத்தில் போய் அவருக்கு கனவு பற்றி பேசிட்டு இருப்போம். ரொம்ப அதாவது அவ்வளவு ஆச்சரியம். பரவகட்டாண்டவர் அவர் ஆச்சரியம் பேசும்போது அவர் சொல்வார், இந்த விஷயம் இது அப்படி இருக்கு இப்படின்னு சொல்வார். ஒரு அரை மணி நேரம் நம்ம போயிட்டு போயிட்டாங்கன்னாக்கா காலம்பரை 6 ஆகும். கொஞ்சம் கரெக்ஷன் சாதிக்கிற 1 மணி நேரம். அதுக்கப்புறம் உட்கார வச்சுருப்பேன். பையன் அவர் பேசிட்டு இருக்கோம். அவர் சில விஷயம் நல்ல விஷயம் அன்பாக சொன்னார். அப்போ அந்த ஏன் எனக்கு எனக்கு ஸ்ரீமுகம் வந்து பாதிச்சேன். அப்போதான் என்ன சொன்னேன், இப்போ இருக்கட்டும், நீ வந்து நம்ம சம்பத்தாயத்துக்கு கொஞ்சம் நிறைய எழுதணும். இதே மாதிரி கேள்வி பதில் எழுதி காஞ்சி பேராளரோட வந்து மாசம் வெளியே போக முடியும். அதுக்கப்புறமா இது மாதிரி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது பெரியவாட்டில் கிரகிச்சது, அடுத்து மாதிரி உபன்யாசம் கேட்டது, இது மாதிரி கேட்டு சொன்னா கேட்டு புத்தகங்களை படிச்சு அதுலேருந்து எடுத்து வச்சு எழுதிதான் கேட்பது சொல்றோம். இந்த 1000 கேள்வி அது காஞ்சி பேரோட பத்திரிகை. சேவா சுவாமியுடைய எதிர்பார்ப்பு சொல்ற மாதிரி அவருடைய பாடியே அது ஒரு இது அது தெரியுது. அவர் வந்து என்ன சொல்ற, பண்டித ஆளுக்கு எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்க, நீ அந்த மாதிரி எழுதாது, நீ வந்து இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன எழுதுமோ அந்த மாதிரி எழுதும் அப்படின்னா. அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயங்கள் நான் எழுத ஆரம்பிச்சாரு. ஒரு 5 மாதம் எழுதினேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு குழந்தை எழுத்தாளர் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போ யார் அதாவது அந்த மீட்டிங் வந்தா அவளே சொல்ற குழந்தை எழுத்தாளர் விட்டுருக்காரு அப்படின்னா, அதாவது ஒரு நிச்சயம் கிடைக்கும். அப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சதுக்கப்புறம் என்னாச்சு, அப்படி அந்த சந்திரகண்டாட்டு இருக்கும் போது இதுல சத்தியவனா கோவிலில் வந்து காலட்சேபம் நடக்கும். காலட்சேபத்துக்கு வந்து அங்கே ஆத்து கொடுப்பான். சுவாமி இருந்தாலும் புரியல, சிவன் ரகசியங்கள் சாதிக்கலாம் புரியல, ஏதாவது புரியுற மாதிரி கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னா. அதனால எழுதப்பட்டதுதான் ஹேமனசை. ஹேமனசைங்கிறது சில்லறை ரகசியங்கள் அதுலேருந்து எடுத்து எழுதப்பட்டது எழுதிடுவான். அதுக்கும் பரவகட்டாலும் ஸ்ரீமன் கொடுத்துருக்கேன். சாயத்தில் எழுதியிருக்காரு. அது எழுதி கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 4 வருஷம் முன்னாடி மாமி அதை வாங்கி புத்தகத்தை எங்கேயோ தேடி ஒரு புத்தகம் எங்கிட்ட கூட இல்லை, இப்போ போயிட்டு
அதை எடுத்து வாங்கி அந்த வாங்கி ஒரு 15 பேருக்கு அந்த புத்தகத்தை வச்சுட்டு கனெக்ஷன் கொடுத்து அவனே அதை போயிட்டு அந்த புத்தகத்தை வச்சுட்டு சீரகத்தில் அது அந்த மாதிரி இந்த கேணி வந்து இந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னாச்சு, கேத்திரானங்கள் போயிட்டு வராங்க. கேத்திரானங்கள் போயிட்டு வந்தா எல்லாம் பேக்கேஜ் விட்டு ஒரு நாளைக்கு 4 திவ்யதேசம் 3 திவ்யதேசம் வந்துட்டா எந்த பெருமாள் எங்கே சேர்த்துட்டீங்க அங்கே அந்த பெருமாள் என்ன இந்த பெருமாள் இல்லை இல்லை அவர் கூட சண்டை இல்லை அதுவும் என்ன விஷயம்னா இந்த சீராடி பக்கத்தில் இந்த திருநாங்கூர் திவ்யதேசம் இருக்கும். அங்க போய் சேவை சொல்லிட்டாங்கன்னா எந்த பெருமாள் எங்கன்னு தெரியும். ஒரே அதே மாதிரி நவதிருப்பதியை போய் சேர்த்தாலும் அப்படிதான் அவள். அதுக்கப்புறமா போய் கேட்கிற சுவாமி அவன் அர்ச்சகம் சொல்ல மாட்டேங்கிறா, புராணம் சொல்ல மாட்டேங்கிறா, எந்த இது ஸ்தலவட்சம் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் 3 வாரியம் அதுக்கப்புறம் எழுதினேன். நம்ம ஆழ்வார்கள் மங்களாசாதனம் பண்ண 108 திருப்பதிகளை 3 வாரியமாக எழுதியிருக்கு. அதில் எல்லாம் இருக்கும். புராண வரலாறு இருக்கும், ஸ்தல விஷயம் இருக்கும், புஷ்கரணி என்ன, யாராவது மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். யாரை கான்டாக்ட் பண்ணாங்க போனா ரூட் மேப் இவ்வளவு போட்டிருக்கேன். இதை பார்த்து ஆந்திரா கவர்னர் அந்த மாமியா மாதிரி பார்த்து அவன் சொல்லி ஹைதராபாத்லேருந்து எனக்கு நரசிம்மன் அவர் கவர்னர் இருந்தார். அதுக்கேந்து கவர்னர் சொல்லி ஃபோன் பண்ணி அந்த 3 வாரியம் அவர் காமிச்சார். அவன் பாதுகாத்துக்கு அப்புறம் தான் சப்ஜெக்டில் வாங்கி எனக்கு அனுபவம் சப்ஜெக்டில் போட்டுருக்காங்க. இல்லை ஐயா இருக்கிறது இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன் அப்படின்னாக்க லௌகீகன் அப்படிங்கிறது இன்னும் ஒருத்தர் வைதிகன் இருக்கு, 2 இருக்கு. இப்போ அடியனை லௌகீக வைதிகன் சொல்றதா இல்ல வைதிக லௌகீகன் சொல்றாங்க இல்ல அடியை வச்சு வேறையா நம்ம போல பண்ண சொல்றோம். நாம லௌகிக வைதிகனா இல்ல வைதிக லௌகிகனா? இப்போ அடியன் வைதிகம் அப்படி போனா அவ அப்படி லௌகிக சேர்க்க மாட்டேங்குது அப்படிங்கிறா. இவ்வாறு கேட்டா நீ உபன்யாசம் பண்ணி விஜய் வழி அங்க போக அப்படிங்கிறோம். என்ன ஆச்சு நடுவுல இந்த ஒவ்வாறு ஒரு இனம் இருக்கு. ஒவ்வாறு இப்ப அதனாலதான் பிரச்சனையா நம்ம என்ன செய்யுது, அது பழனியும் சேர்க்க மாட்டேங்கிறா, விருதத்தையும் சேர்க்க மாட்டேங்கிறா. அந்த மாதிரி இப்போ ஒரு இதுவும் தனியா ஒரு கேரக்டர் உண்டாக போட்டுருக்கும். லௌகீக வைதிகமா வைதிக லௌகிகமா தெரியல. அந்த மாதிரி இப்போ நடுவில் ஒரு மாற்றி முடிச்சாலும் நம்முடைய ஏன் எப்படி இருந்தாலும் அது எப்படிமா சொல்லிட்டு போட்டோம். வைதிக லௌகிகம் சொல்லிட்டு போட்டோம். தேசிக சம்பிரதாயம் இன்னும் வேறு வேறு வரணும். அதுக்கு சுவாமி இந்த கட்டாவதாரம் இருக்க கட்டாவதார வாய் நீங்க ஒரு படம் இதுவும் பார்க்கவே முடியாது. அது ஏன் பார்த்து நிறுத்திக்கலாம் எனக்கு தெரியல. ஒவ்வொரு கிராமங்களையும் போகணும். அதாவது வைஷ்ணவ வரணும். அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த கட்டாவதாரம் இருக்க கட்டாவதாரத்தை பார்த்தா அதாவது சோம்பி திரிந்து ஏற்படுமானதை பார்த்தா வச்சுருக்கோம். நானே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்டாவதாரம் சுவாமியுடைய நடிப்பு தத்துவமா இருக்கும். அதை நான் இனிமேல் நான் ஏன் சொல்லி பெரிய வேண்டியதில்லை. இங்க இருக்கிறவா எல்லாரும் அதை ரசிச்சவா. சம்பிரதாய வளர்ச்சி இந்த மாதிரி புதிய உத்திகள் தேவை. நான் திரும்ப சுவாமி தேசியம் சொல்றதை நான் காலட்சியம் விசாரிக்கிறேன், காலட்சியம் வச்சிருக்கிறேன். நீ கடவுள் விட்டுட்டு வரணும், நீ பட்ஜெட் விட்டுட்டு வரணும், நீ உபதேசம் விட்டு வரணும் அப்படின்னா எப்போ போய் சேருது? எப்போ நம்ம விவசாயம் விஷயம் சேருது? இருக்க வேண்டியதான். எப்போ ஏற்படும்? அவளுக்கான கேட்க நாம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு அவளை திரும்பணும். 2 தடவை 3 தடவை சொல்லிட்டு அவளே 12 பஞ்சத்து சுத்தம் பண்ணணும். லௌகிகமா இருந்தாலும் காலம்படி 8 மணிக்கா மதியம் கொண்டு போகணும். ராத்திரி லேட்டா வந்தோம்னா சாயம் சந்தியாகணும்
துரியக்கு அர்ஜியம் போட்டு செய்யணும். எப்போ இவ வந்து இதெல்லாம் எப்போ ஏற்படும்? தேசியம் பற்றி, தேசிய ஸ்தோத்திரங்களை பற்றி, தேசிய ஸ்தோத்திரங்கள், தேசிய வரலாறு, அவருடைய ஸ்தோத்திரங்கள், அவருடைய காவியங்கள், இதெல்லாம் போய் ரசிக்க 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 தான் நமக்கு தெரியும். இதுக்கு அடிப்படையா சுவாமி வந்து ஏபி சுவாமி அவ்வளவு பாடுபட்டு இருக்கார். பஞ்சாயத்தே வந்து அவ்வளவு பாடுபட்டு இருக்கார். சேர சுவாமியுடைய அவருடைய இது வந்து அவருடைய நாடி தனியாக பாடுபட்டார். அவர் 700 ஆரம்பிச்சு 700வது வருஷத்துல ஆரம்பிச்சு தேசிய 700வது வருஷம் அந்த சமயத்துல அவரே தேசிய ஸ்தோத்திரங்களை அந்த காலத்துல அச்சு கிடையாது. அச்சு ஒவ்வொன்றா போகணும், ஒவ்வொரு எழுத்தா போகணும். அவரே கோத்து அவரே கிட்ட இருந்து பிரிண்ட் பண்ணி இலவசமா கொண்டு கொடுத்து வளர்த்தாங்க. அந்த காலத்துல அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சார். அதுக்கப்புறம் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ 50 வருஷத்துல எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு அவர் சேவாசமாக போனாக்க செஞ்சுட்டு இருக்காரு. அவர் மாதிரி செஞ்சாருன்னா ஏதோ வந்து ஏபி சுவாமி அதை விட இன்னும் வேகமா செஞ்சுட்டு இருக்காரு. இந்த வேகமா செஞ்சிருக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்கள ஆதரவு கொடுப்போம். பின்னாடி வந்து அவர் காலை பிடிச்சி இருக்க கூடாது. அதுதான் இப்போ ஜாஸ்தியா இருக்கு. நம்ம சமுதாயத்தில் அதான் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது அவர் ஆதரிக்கணும், அவர் வந்து உற்சாகப்படுத்தணும், என்கரேஜ் பண்ணணும். இந்த என்கரேஜ் பண்ணால்தான் மிக அடுத்த தலைமுறைக்கு நம்ம போய் சேரும். இதுக்காகவே நான் வந்து நினைச்சிருந்தேன். நாங்கள் சுவாமி சொன்ன மாதிரி சுவாமி சொன்ன மாதிரி இங்கே வெளிநாட்டில் தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. வெளிநாட்டில் தேசிய சம்பிரதாயம் அப்படி வரவே அடிக்கடி சொன்னது உண்டு. ஒரு வழக்கு ஒரு வழக்கு ஒரு சிம்பிளி வழக்கு ஏற்றி வச்சா சுற்றி வரை இருட்டு வெளியில அந்த பிரகாசம் அடிக்கிறது. அந்த மாதிரி தேசிய சம்பிரதாயம் எங்க தூக்கு திவேதபுரம் இங்கதான் அதுக்கப்புறம் எங்கேயும் காலங்களையும் காணும். ஆனா அந்த வெளிச்சத்தானது அமெரிக்காவில் பரவுது, ஆஸ்திரேலியாவில் பரவுது, மிடில் ஈஸ்ட்ல பரவுது. இப்ப என்ன செய்யுங்க, அதை எல்லாத்தையும் எடுத்து அங்கே எப்படி செய்யலாம், நீங்க எல்லாத்தையும் எனக்கு அனுப்புகிறோம், நான் ஒரு புத்தகம் போகாது கேட்டுருக்கேன். அதை பார்த்தாலாவது நம்ம இருக்கிற வாழ்க்கை அப்படி செய்யலாம், நாம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் ஏற்படுமோ அப்படின்னு. இதை தவிர ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணாத அபிமான கஷேத்திரங்கள் நிறைய. அந்த அபிமான கஷேத்திரங்கள்ல 700 வருஷம் முன்னாடி பல்லவர்கள் காலத்திலிருந்து சோழர்கள் காலத்துல தான் கட்டுங்க. அந்த காலத்தில் அவங்க பெரிய அக்ரஹாரங்கள்லாம் வச்சிருக்காங்க. அவர் ஒரு 2 அதாவது தென்பண்ணியாறு எடுத்துட்டா தென்பண்ணியாறு 2 பக்கமும் அந்த காலத்தில் கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்கள்ல அபிமான கஷேத்திரம் இருந்தது. அங்க பெருமாள் அவங்க வந்து ஆராதனை பண்ணி நல்லா செஞ்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, இப்போ ஒரு கலவரம் ஏற்பட்டு நடுவில் 1962 அப்புறம் ஏற்பட்ட ஒரு கட்டத்துல பிராமணனால ட்ரை பண்ண முடியுமாங்கிற ஒரு ஸ்டேஜ் சமயத்துல எல்லா பாவம் வெளியில வந்து வந்தாலும் இப்ப என்ன செய்யறா, அந்த கிராமத்தை உடல்ல அந்த அபிமான கஷேத்திரத்தை அவங்க ஆதரிக்கிறாங்க, போய் ஆதரிக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வெளியில கொண்டு வரணும். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணாத கஷேத்திரமாக இருந்தாலும் அபிமான கஷேத்திரங்கள் அதெல்லாம் எழுதியிருக்கேன். கேட்டு சொல்வதோட வந்திருக்கோம். மானுஷம் பகவான் மானுஷத்திலே வர மானுஷம் வந்து அவர் அபிப்பிரைக்கிறார். பகவான் அங்கேயிருந்து சாநித்தியம் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி கோயில்கள்லாம் அவர் செய்ய எதுவுன்றார். அந்த மாதிரி கோயில்கள் இருக்கும் போது அந்த கோயில்களையும் நம்ம வெளியில வந்து பிரகாசப்படுத்தணும், போகணும். அது மாதிரி லிஸ்ட் எடுத்து திருப்பி அதை பற்றி நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஆவியூர் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன காரணம், இந்த மாதிரி நம்ம ரைட் நம்ம தேசிய சம்பிரதாயம் இது மாதிரி பரவலாக வரணும். அதே சமயத்தில் ஆழமா வந்து வேரோடணும் அப்படிங்கிறதுக்கு அடியுடைய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை ஏபிஎம் சுவாமி அவர் என்ன டைரக்டர் தெரியல, எப்போ அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறான்னு தெரியல. காலக்ஷேபம், உபன்யாசம், இல்லாவிட்ட எஸ்பிபிசி, இல்லாவிட்ட அவர் போனது 7 அவர் நாய் ஆயிடுச்சு நேற்று விட்டுருக்காரு. இப்போ அதாவது வியாவும் போட்டு வியாவை கட்டணம் ஒன்று போய் பார்ப்போம். எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாய்ப்போம். வியாவை முட்டணும் சொல்றவங்க இருப்போம், புரியாமல் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வச்சுப்போம். இந்த மாதிரி அவருக்கு எப்படி டைம் இருக்கு தெரியல. இந்த மாதிரி ஸ்வைத்திய சுவாமி மூலியம் சேவனுடைய குமாரர்கள் மாதிரி இருப்பார். இன்னும் அடியே இருக்கப்போ
ஆறாவது செஞ்சு இருக்காங்க. கணவனுடைய ஒரு நரசிம்மதாஸ் குமாரி சான்ஸ்கிரிட் காலேஜில் புஷ்பாலன் அவ்வளோ விதமாக செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி அவளுக்கு முடிஞ்ச வகையில் உகந்த வகையில் கொஞ்சம் சமுதாயத்தை மறுபடியும் வளர்க்கணும். அந்த வளர்க்கு அந்த 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 ஒரு வளர்ப்பை அதான் செய்யறதுல சுவாமி ஏபி சுவாமி ரொம்ப உத்வேகத்தோட அதாவது புதுவிதமான புது புது புத்திகளை கொண்டு வந்து அதை அந்த அடுத்த தலைமுறை ரீச் ஆனங்கிற இடத்துல அவருடைய பாஷையில போய் சொல்லி அதை கொண்டு வர அதுக்கு அதனுடைய கிருதைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவருடைய எவ்வளவோ வேலைகள் இருக்கு. இந்த வேலைகளையும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக இன்னைக்கு நடுவில் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணி முடியல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணி வந்து சுவாமி அனுகிரகம் பண்ணி அனுகிரகம் பண்ணி இந்த புஷ்பங்களை பற்றி ரொம்ப அறியாதோ ஏதோ எழுதினாலும் நிறைய தப்புகள் இருக்கிறாங்க. அதெல்லாத்தையும் பொருட்படுத்தாங்க. இந்த புஸ்தகங்களை வெளியிட்டு அனுகிரகம் பண்ணத்துக்கு அவருடைய இலக்கிய ஓடான ஒளியாக அவர்கிட்ட சாமிக்கிறார். அதனால அந்த காலத்துல இந்த வாணி விலாஸ் பிரஸ், சாரதா விலாஸ் பிரஸ் மாதிரி அவ்வளவு சீக்கிரமா போட்ட முடியாது. அது முக்கியம். இது ராமானுஜதயா டீம். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சுவாமி இந்த ராமானுஜதயான்னு நாங்க அடிக்கடி அயோத்திக்கு போயிட்டு அங்க தேசியம் பிரதிஷ்டை பண்ணி அவர் வாசேவாச்சார சுவாமி அவருடைய நியமனத்தினால அதுல பிரதானமா இருக்கும். அந்த ராமானுஜாவுடைய எல்லா புத்தகத்தையும் போட்டவர் இப்ப நம்ம தேசிக கைங்கரியம் ஃபுல் டைம் அப்படின்னு அவருக்கு பிராப்தமா இருக்கு. ரொம்ப ரெக்கார்ட் டைம் நிறைய இருக்கு. அதாவது நவராத்திரி சமயத்துல நிறைய ரெகுலர் பிடிச்சிருப்பான். இப்பெல்லாம் மாஸ்க் தான் சுவாமி. இல்ல இப்ப மேட்சிங்கா மாஸ்க் கொடுத்துருக்கோம் சொல்லுவோம். என்ன செய்யறது தெரியாம அதனால சால்வியா வேண்டாம் மாதிரி